என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் சங்கீதம் 56வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். இன்றைய நாளில் கூட ஆண்டவர் உங்களுடையவும் என்னுடையவும் அலைச்சல்களை அவர் எண்ணுகிற தேவனாய், அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அலைச்சல்கள் சொன்னா இப்படி வாழ்க்கையில பிரச்சனைக்கு முடிவு இல்லாம நானும் நீங்களும் அலைந்து திரிகிறவர்களாய், முடிவு இல்லாமல் நாங்கள் விடை காண முடியாதபடிக்கு அநேகர் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். மனதளவில் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைனா அநேகர் வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க அவங்களுக்கு திருமணமாக்கணும்னு சொல்லி அநேக இடத்துல பொண்ணு பார்க்கறதுக்கு, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு, நல்ல பிள்ளையா பார்க்கறதுக்கு அலைஞ்சு திரிவாங்க. ஏன்? எப்படியாவது ஒரு நல்லது நடக்க வேணும், ஒரு நன்மை கிடைக்க வேணும் என்பதற்காய் அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன். ஆமென். நானும் நீங்களும் அநேக தடவை இப்பொழுதும் நாங்கள் அலைந்து திரிகிறவர்களாய், அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்களை அவர் மாற்றுவார், அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அப்படியா ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். மார்க்கு 5வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னா 25வது வசனத்திலிருந்து, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சட்டாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென். அப்படியாய் இங்கே ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியினுடைய, ஒரு பெண்ணுடைய சம்பவம் இங்கே குறிப்பிடப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அவள் பெண்களுக்கான ஒரு வியாதி நிறைந்தவளாய், அவள் உதிரப்போக்கினால 12 வருஷம், 1 இல்லை 2 இல்லை 12 வருடமாய் அவள் அவதிப்படுகிறாள். இது நிமித்தமாய் இவள் அலைந்து திரிகிறாள். எப்படியாவது எனக்கு சுகம் வர வேணும், எப்படியாவது நான் நலமாய் இருக்க வேணும் என்பதற்காய் அநேக வைத்தியரிடத்தில் அவள் அலைந்து 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 எப்படியாவது சுகப்பட வேணும் என்று சொல்லி அலைந்து திரிகிறாள். ஆனாலும் பாருங்க, அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவளுக்கு உண்டான சொத்து, அவளுக்கு உண்டான சகலவற்றையும் அவள் இழந்து போயும் அவளுடைய பிரச்சனைக்கு, அவளுடைய வியாதிக்கு, அவளுடைய அலைச்சலுக்கு பதில் வரவில்லை. ஆமென். அப்படியாய் அநேக வைத்தியர்களால அவள் கைவிடப்பட்டவளாய் காணப்பட்டும் அவள் சற்றாகிலும் அவள் குணமடையாதவளாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவரை குறித்து நீங்க கேள்விப்படுகிறீங்க. எப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்களை மாற்றுவார். இவளுடைய அலைச்சலை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு
அவள் என்ன செய்கிறாள்னு சொன்னா, இவளுடைய அலைச்சல் உலகத்துக்குரியதாய், தன்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்பதற்குரியதாய் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இவள் கேள்விப்பட்டு அவருக்கு பின்னாக போகிறாள். அப்போ ஜனக்கூட்டம் அதிகமாய் இருந்தாலும் கூட இவள் தன்னுடைய அலைச்சலுக்கு பதில் முடிவு இவரிடத்துல இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறாள். ஆமென். அதனால பாருங்க, அவள் 12 வருஷம் வியாதிப்பட்டு அவள் பலவீனப்பட்டவளாய் காணப்படுவாள். அந்த வியாதி தொடர்ந்து நின்று கொண்டே போனால் மரணத்துக்குள்ளாய் அவளை நடத்தும். அந்த மரணத்தின் பாதையை கூட அவள் என்ன செய்கிறாள், மறந்து அவள் ஆண்டவர் எப்படியாவது நான் தொட வேண்டும், அவரை தொட வேண்டும், அவருடைய வஸ்திரம், அவளுடைய உடுப்பினுடைய அந்த வஸ்திரத்தை அவள் தொட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாள். அவளுடைய அலைச்சல் இப்போ உலகத்துக்குரியதா இருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வருகிறது. அப்போ பார்க்கிறோம், அவள் சற்றாகிலும் குணமடையல், எல்லாவற்றையும் இழந்துட்டாள். இப்போ இயேசுதான் வழி என்பதை அறிந்து இயேசுவுக்கு பின்னாடி வராள். அந்த காலத்துல, ஜூதர்களுடைய காலத்துல அங்கே பார்த்தா பெண்கள் இப்படியான காரியங்கள் இருக்கும்போது அவர்கள் தீட்டுள்ளவர்களாய் வீட்டில் அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கும் அநேக இடங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கோயிலுக்கு கூட அநேகர் போறதில்லை. அப்படியாய் இவள் இப்படியான ஒரு பலவீனம், இன்னுமாய் சரீரத்துல பலவீனம், இதை தாண்டி சகலவற்றையும் இழந்தவளாய், ஒன்றும் இல்லாதவளாய் இருந்தாலும் கூட தன்னுடைய இந்த பிரச்சனைகள், தன்னுடைய இந்த தடைகளை அவள் பொருட்படுத்தாதபடினால இவள் என்ன செய்கிறாள், எப்படியாவது என்னுடைய அலைச்சல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறாள். இவளுக்கு அநேக தடைகள் இருந்தாலும் இயேசுவை அவள் என்ன செய்கிறாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் போய் அவள் பலவீனங்கள் மத்தியிலையும் தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென். இப்படியாய் இயேசு கிறிஸ்துவை அவள் என்ன செய்கிறாள், போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட வேளையில அங்கே அற்புதம் நடந்தது. ஆமென். அங்கே அதிசயம் நடந்தது. அவள் அதை தன்னுடைய சரீரத்துல உணர்ந்தாள். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு வேளை அலைஞ்சு திரிகிறீங்களா? இந்த உலகத்துல நீங்க அலைஞ்சு திரியலாம். ஒருவேளை வைத்தியர்களிடத்துல அலைஞ்சு திரியலாம். ஒருவேளை ஆசீர்வாதத்துக்காய் அலைந்து திரியலாம். யாவருக்கும் சகலவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் உங்களை காண்கிறார். அவர் சொல்றார், உண்டு அலைச்சலை நான் எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க அவரை தேடி அவருக்காய் அலையும் போது நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில வியாதி இருந்தா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்தா, ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய அலைச்சலாக இருந்தா, ஆண்டவர் இன்றைக்கு அந்த அலைச்சலை மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க இயேசுவின் இடத்துல வாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவரிடத்துல வாங்க. ஆண்டவர் உங்களுடைய அலைச்சலை மாற்றுவார். ஆமென். நாங்கள் யாவரும் ஒருமனப்படுவோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக அலைச்சல்கள் இருக்கிறதப்பா. இயேசுவே, இந்த அலைச்சல்களை மாற்றுங்க. நீங்க என்னைக்கும் சொல்லி இருக்கிறீங்க அப்பா, உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுடைய அலைச்சல் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய எல்லா வகையான மனதின் அலைச்சல்கள், சரீர பிரகாரமான அலைச்சல்கள் எல்லாவற்றையும் நீங்க கண்டு இந்த பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்களும் அவரிடத்துல வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் இலங்கையிலிருந்து, ஜாழ்ப்பாண பகுதியிலிருந்து நாங்கள் வைபர் குழு மூலமாய் ரெகபோத் ஜெப குழுவில் ப்ரேயர் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. சனிக்கிழமை தவிர திங்கள் புதன் வெள்ளி 6:30க்கும், செவ்வாய் வியாழன் ஞாயிறு 9 மணிக்கும் நடைபெறுகிறது வைபர் குழுவில். நீங்கள் இணைஞ்சு கொள்ள விரும்பினா 077 69 46 560 என்ற தொலைபேசி இலக்கத்தினுடைய தொடர்பு கொண்டு நீங்களும் ஜெபக்குழுவில் இணைந்து கொள்ளலாம் என்பதை அன்போடு அறிய தருகிறோம். நன்றி, வணக்கம்.